உங்கள் சூரியநாதம் கூறுவது 85 தொடர். சமத்துவம் யாருக்கும் அடிமை கிடையாது. சமத்துவம் என்றால் சம ப்ளஸ் தத்துவம் ப்ளஸ் துவம். துவம் 10 கடந்து 12, சகசிராரம் திறந்து. தத்துவம் உடல் தத்துவம் பொருளாய் சூரிய ஒளியின் நிறம் உடலுக்குள் ஆக்குவது சம. பாதி உடல் பாதி சூரிய ஒளி. இந்த வகை அர்த்தத்தில் திருமந்திரம் பரத்துவம். அவர் உடலை தீண்டி பொருள் காண்பது. 7 கண்ணுதலான் ஒரு காதலில் நிற்கவும். எண்ணிலி தேவர் இறந்தார் என்பவர் மண்ணுருவார்களும் வானூர்வார்களும் அண்ணல் இவன் என்றறியகிலார்களே. இப்படி கூறுவதில் 4 வரியில் தொடக்கம் நா எழுத்து 8 எண்ணம். 4 வரியில் தா உ ஒலி அக்னி. அச்செயலில் 16 உ த ஒலி வருகிறது. 4 வரிகளில் நா எழுத்து ஒவ்வொன்று வீதம். வர் என்று வரும் அர்த்தம் ஒன்றை பாதியாக்குவது. உடல் பாதி சூரிய ஒளிப்பாதி. பாதி என்பது உடலை கூறுவதில் வரும் அர்த்தம். வர் 2ஆம் வரியில் வர் 2 சொல் வருகிறது. 3ஆம் வரியில் வார் என்ற சொல். 4ஆம் வரியிலும் வார் என்ற சொல் 3 எண்ணம். வர் என்பது 2. அப்படி இதை 5 வர் என்று கூறுவது 3 வார். அதன் பொருள் தாபதபசில் பக்தி உடலில் அன்னக்குடலில் ஆ ஒலி வருவதன் தத்துவத்தில் உடல் அன்னஸ்தானத்து பொருள் காண்பது. வார் என்பதில் வா ஆ ஒலி செயல். இப்படி தத்துவத்தில் உடலில் 5 ஸ்தானம். அன்னக்குடலில் நீர்க்குடல், நெஞ்சு, சங்கு, நெற்றி. இது எளிமையாக கூறுவது. இப்படி கூறுவதில் அந்த 4 வரிக்கு அர்த்தம் உலக செயல்படுவது சப்தம். அது எழுத்து பேசுவது. அதன் ஒலி வெளியில் கேட்பது. கண்ணுதலான் ஒரு காதலில் நிற்கவும். இதில் 8 நா செயல் வருகிறது. தாபதபசு சூடில் தெய்வ சாகரையில் நிறவடிவான திருமூலர் கண்ணுக்குள் வெள்ளை நிறம், கருப்பு நிறம், கருப்பிற்குள் ஊசிமுனை நிறம். அது பிரகிருதி தத்துவம். செயலுடலில் கண்ணில் 3வது கூறுவது. அதை தாபதபசு சூடில் ஒருமுக செயலில் ஆக்குகையில் அதை கண்ணுதலான் ஒரு காதலில் நிற்கவும். ஒரு செயல். காதல் விரும்புவதில் ஒரு நினைவாய். எண்ணிலி தேவர் இறந்தார் என்பவர். அதன் அங்கே வர் என்பது பாதி ஆனது உடல். அதற்கு அசுரர்கள் தேவர்களை அதட்டி ஒடுக்குதல் கதை. வில்லிசையிலும் கேட்பது அல்லாமலும் நீங்கள் கேட்ட கதை. தேவர்களும் ஓடினார் என்ற வார்த்தைகள். இங்கு அது பிராணயாமத்தின் கணக்கு. வாயு செயலில் அதை முடிவு கண்டதில்
என் பலர் என்பது எண்ணில் அநேக செயலில் பிராணாயாம செயலில் கண்ட காட்சி முடிவு காண்பதில். பலர் என்பது உடலில் அகங்காரம், மாயை, காமம், அதில் 96 தத்துவ செயல், அதை கூறுவது. அப்படி கண்டது என் பலர் என்னில் பல அவயவங்கள் செயல் சக்தியை. அது அங்கு இந்த பிராணாயாம செயலில் தேவர் அசுரர்கள் கதை என்பது அதில் முடிவு காண்பது. தேவர் செயல் பிராணாயாமம், அசுரர்கள் சப்தம் நாத செயல் காண வேண்டும். அதற்காக அப்படி கூறுவது. அப்போது எண்ணிலி தேவர் இறந்தார் என் பலர் முடிவு கண்டு. 3ஆம் வரி மண்ணுரு வார்களும் வாறுவார்களும். மண்ணுருவார்களும் வாறுவார்களும். அப்போது மண் சக்தி நாம் உடலில் உண்பது, அது சத்துடல் ஆனதில் பாதி ஆனது. அப்போது சத்து ஆகார செயல் இல்லாத உடல், அதன் செயல் ஆகார செயல் இழந்து அதன் வாறு போன்ற நரம்பு குழல்களில் செயல் மாற்றம் பாதி பாதி ஆன உடல். அப்போது தாபதபசு சூடில். மண்ணுருவார்களும் வாறுவார்களும். மண்ணுரு அன்னக்குடல், நாம் ஆகாரம் உண்பது, அது ருசியாய் உண்பது வயிற்றில் செல்வது. அப்போது மண்ணுரு என்பது புரியும். இப்போது அண்ணல் இவன் என்றறியா கிளர்கள். என்றறி யகிலார்கள். இது இப்படி யகிலார்கள் என்பது தனி, அகிலார்கள் என்று வந்தால் இந்த யா எழுத்தின் செயல் மாறிப்போம். அதுதான் சித்தர்கள் இந்த யகிலார்கள் என்பது. அண்ணல் என்பது சூரிய ஒளி செயல் அனைத்தும் வாயு உலகத்தில் நடப்பது. உடலுக்குள்ளிலும் வாயு செயலால் நடந்தது அதன் உள்ளில். அது எதுவென்றால் சுவாசம் இழுப்பதில் உடலுக்குள். சுவாசம் இழுக்கும்போது குளிர், அது வெளியில் வரும்போது சூடு. அதுதான் பூமியில் பறை என்பது. இதற்கு முன்னால் சூரியநாதம் கூறியது பறை என்ற எழுத்தில் பிரகிருதி எழுத்து. அது சூரியன், வாயு, வாயு சூரியன் பறை. அப்போது உலகில் நாம் சூரியன் ஒளி இல்லாத போதும் வாயு பூமியில் நிறந்து இருப்பது அதன் தத்துவம். இங்கு உடலுக்குள்ளிலும் வாயு செயலால் நடந்தது. அதன் உள்ளில் இவன் என்பது வா. இது உடல் ஒலி எழுத்து செயலில் கூறுவது. என்பது உடலில் எழுத்து வடிவம் கூறியது. அது உடலில் நீர் உடல். வாயு செயல். இவ நீர் தத்துவ செயலில். கண் செயல், கண்ணின் கீழ் பாகம் இன் ஒலி கேட்பது. அது கண் செயல் எண்ணில் அதன் பொருள் அறிய யகிலார்கள். அகில செயல் சூரிய ஒளி செயலாளர்களில் மூலப்பிரகிருதி கண் செயல் பொருள் 96 தத்துவ உடல் கூறு உடந்தையாக. அதில் 96 தத்துவ செயல் என்பது எப்போதும் கூறுவது. இது இங்கு கூறுவது அடி செயலாக, அடித்தத்துவமாக கூறுவது. இங்கு எந்த ஒரு எழுத்திலும் வரும்போது எழுத்து அன்னக்குடல், அங்கிருந்து தான் அந்த ஒலி கேட்கும். கா என்பது அது மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து. இப்படி விதவிதமாக இந்த எழுத்தை கூறுவதில் அண்ணல் இன்னா ஆகாரத்தால் நாம் ஒரு உடல் மனிதன் உருவாக மனிதனாகி இப்படி பேச எது வேண்டும்? ஆகாரம். அதன் பிறகு இந்த ஆகாரத்திற்கு என்ன வேண்டும்? வாயு சுவாசிக்க வேண்டும். உடல் கூறும்போது இவை ரெண்டில் நடப்பது உடலிலும் அதன் செயல் என்னவென்றால் கொப்பள் கொடி செயல். அது கீழ்
இதற்கு முன்னால் கூறியது காமம், அகங்காரம், காமம், மாயை, 3 எழுத்து வளைவு. 2ஆம் நா நெற்றியில், 2 கண், 3ஆம் கண், அப்படி அந்த எழுத்து வருவது. இப்படி இங்கு கூறும்போது இப்படி அதன் செயலை புரிய அநேக செயல்கள் நாம் புரிய வேண்டும். எப்படி என்றால், உடல் கூறு தெரிந்தாக வேண்டும். உடல் கூறு எது என்றால், இப்படி நாம் மலத்வாரம், மூலாதாரம், அது அந்த வழியில் எப்படி வருகிறது என்று பாருங்கள். நீங்கள் கேட்டது ஒரு பெயர் அல்லாமல் மற்றொரு பெயர் கேட்டிருப்பது. மூலாதாரம், மலத்வாரம், அதை கணபதி, வாலை, வல்லபன், தேவி, குமரி, சக்தி என்று வரும் பெயர்கள் மாறி மாறி வருவது. மூலக்கொள்ளி, பொன்னு நிறம், மத்து, கதம் என்று வருவதில் இது மூலாதாரத்தை குறிப்பது. அது அந்த வழியில் செயல்படுவோருக்கு இங்கே கூறும் ஒவ்வொரு வார்த்தையின் செயல் அங்கு காண வேண்டும். இது பின்னால் வருவது இப்போது கூறியது 13 பெயர்கள். இதற்கு கூடுதல் பெயர்கள் இனியும் உண்டு. இனி ஒரு வார்த்தையில் இதன் கூறுவது அதன் செயல் ஞாபகம். ஒவ்வொரு திருமந்திரத்தில் இதன் பெயர்கள் வரும்போது பின்னால் கண்ட காட்சிகள் கூறுவது. அப்போது ஒரு வாகனம் நாம் ஓட்டுவதில் கியர் மாற்றுவது போன்று, பின்னுக்கு போகணுமென்றால் கியர் மாற்றுவோம், முன்னுக்கு போக வேண்டுமென்றால் கியர் மாற்றுவோம், நிற்க வேண்டுமென்றால் கியர் மாற்ற வேண்டும். இப்படி இங்கு திருமந்திரம் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு குறிப்புகளிலும் காண்பது அநேக அர்த்தங்கள். இங்கு கூறும் 13 பெயர்கள் மூலாதாரம், அது அங்கு வரும். இனி சுவாதிஷ்டானம், அதை நாம் கூறுவது அன்னக்குடல். இவர்கள் 51 எழுத்தொலி நாடி செயல்கள் நரம்புகஸ்தானம் படிப்பதில் அது கழிந்தால் சுவாதிஷ்டானம் இப்பெயர் உணவு சுவாது பார்த்து 6 ருஜியாய் உண்பது தங்கும் இடம் எங்கு சுவாது. அப்போது ருஜிக்கு இஷ்டமான இடம் உடல், அது அன்னக்குடல். அங்கு இந்த சுவாதிஷ்டானம் என்பது அங்கு ஆகாரம் சேர்ந்து இருப்பது கிடையாது. அதாவது ஆகாரம் உண்பது கிடையாது அந்த உடலில். ஸ்தானம் ஒரு ஸ்தானம் மாத்திரம் இருக்கும். அந்நிலை வருவதில் சுவாதிஷ்டானம் இப்பெயர் உணவு சுவாது பார்த்து 6 ருஜியாய் உண்பது தங்கும் இடம், அது மலக்குடல். அதை அவ்வழியில் ஆசான் எழுத்தாசன் பெயர் எழுதுகையில் அதை குறித்து எழுதுவது இஷ்டத்தானம். அந்த இடம் இப்போது ஆகாரம் இல்லை, ஸ்தானம் உண்டு, செயல் ஆகாரம் இல்லை. அங்கு பிராணயாம சூடில் அந்த செயலை அந்த இடத்தில் காண்பது தெய்வம். அப்போது இதை படிக்கும்போது 6 ஸ்தானமூர்த்திகள் என்று அந்த சித்தர்கள் பரிபாஷையில் வருவது. பிரம்மா அன்னக்குடல் என்று வருவது. அக்னிகலை தாபதபஸில் சூரிய சூடில் உடல் இருக்க அன்னக்குடலில் சூடு ஏற. அப்படி அந்த செயல் கழிந்தால் பிரம்மாவு ஸ்தானம் நாசியில் ஏறும். நாசியில் நாக்கு, மூக்கு, செவி, கண்ணிற்கு சுவாசம் இழுத்து அங்கு போவது. அந்த இடத்தில் நாசியில் அது கழிந்தால் நெற்றியில் பிரிகம், நமது பிரிக சக்தியில், அங்கு அவர்கள் பக்தியில் அதன் அசைவு மாற்றுவது, அகங்காரம் மாறுவது. இப்படி இங்கு 8 சான் நீளம் உடலில், 1 சான் வயிற்றில் இங்கு கூறுவது 96 தத்துவம் நிகழ்வது. அது பிறகு வருகிறது நந்தி, நந்தன், நந்தவனம், நந்த கோபாலன் என்று வருகிறது. அது வெளியே உள்ள கதை கிடையாது, இங்கு உடலுக்குள்.
அறிவை சார்ந்து கூறுவது. அறிவில் உடலை பக்தி ஆக்குபவர்களுக்கு உள்ளது. என்னால் கூறுவது எனக்கும் இதை கேட்பவர்களுக்கும் ஒன்றும் நடக்காது. ஆனால் அதை புரிய அவ்வளவுதான். இதுதான் பக்தி. இப்படி கூறுவதுதான் பக்தி. அல்லாமல் இன்று கூறுவது உங்களிடம் உங்கள் மனதை ஆகர்ஷிப்பது. இந்த வார்த்தை பழைய தமிழில் வருவது மணிபூரகம், எழுத்தொலி, தானம், நீர்க்குடல், எழுத்துக்கள் செயலில் மணிபூரகம், கண்மணி செயலுக்கு நீர் சக்தி. மணி என்பது கண்மணியும் கண்ணை கூறுவது. கிரந்தங்களில் கண்ணை குறித்து வரும்போது அநேகம் கண் என்று வரும்போது இன்று அவ்வழி வழியில் கூறும் பண்டிதன்மார்கள் எதை கூறுகிறார்கள்? அதன் அர்த்தம் கூற மாட்டார்கள். கூறுவார்கள், பெண்ணை சார்ந்து கூறுவார்கள். இங்கு நீர் சக்தியும் பிராணயாமத்தில் பூரகம். இதில் அநேக அர்த்தங்கள் உண்டு. ஓலைச்சுவடி படிப்பதில் அப்போது மணிபூரகம் குறிப்புகள். நாபியில் விஷ்ணு, அந்த இடத்தில் தெய்வம். கொப்புளில் ஆளில் கிருஷ்ணன். நீங்கள் கேட்ட கதை பிறவி. நெஞ்சு அநாகதம், அது ருத்ரன். சிவன் சுடலை வேட்டைக்காரன். தக்கன், அநேக அவதார மூர்த்திகள் எல்லா கதையிலும் வரும். மக்கள் கதை அனைத்தும் வருவது இந்த நெஞ்சில். அநாகதம் அந்த கதை எந்த கிரந்தங்களிலும் மதத்திலும் மக்கள் கதை வருகிறது. அது பக்தியாக வேண்டுமென்றால் உலகத்தில் நடந்தால் என்ன செய்ய முடியும்? இன்று பக்தி கதை கூறுபவர்கள் பிரபஞ்சத்தை அடக்க இவர்களால் முடியுமா? தெய்வசக்தி என்று கூறுபவர்கள் பிரபஞ்சத்தில் நடப்பதை, பிரபஞ்ச சக்தியை அடக்க முடியாது ஒரு மனிதனாலும். மற்றுள்ளவையை உங்களை நீங்கள் கொல்லலாம், பல இதுவும் செய்யலாம் பணத்திற்காக. அது கை செயல். இப்படி அதை புரிந்து வரும்போது அந்த சங்கு தொண்டை, அது கண்டம், நீலகண்டன், மகேஸ்வரன், ஸ்வரன், விஸ்வன், விசுத்தி, விஸ்வநாதன், விஸ்வநாதன் என்று கூறுவது. ஆதார நாயகன், அது உயிர் அதிபதி. நீங்கள் சுவாசம் இழுப்பது இந்த 6 ஆதாரத்தில் ஏறி இறங்கி வருவதனால் உங்களுக்கு ஒரு நோய் வரும்போது மற்றொரு நோய் வரும்போது இந்த இடம் தாங்கி செயல்படுகிறது. ஆத்மா நெற்றி, சதாசிவன், சிவன், பள்ளியறை, கைலாயம், சிவசக்தி, அர்த்தநாரீஸ்வரன், சிதம்பரன், திகம்பரன், ஏகாம்பரன், ஏகன், சிதம்பர சக்கரம், நவச்சக்கரம், சரவண சக்கரம், சரவண பொய்கை என்பது நெற்றி. செயல் எல்லாம் ஒன்று ஆவதற்கு அவதாரங்கள் பல பெயர்கள். இதில் கண் செயல் அனந்தன், கிருஷ்ணன் கதை. வாய்க்குள் கண்ணன் அவதாரம். வாய்க்குள் உலகம் காட்டிய கண்ணன். அதன் அர்த்தம் வாய்க்குள் பல் நிறம் போல் வாய்க்குள் நிற்க வேண்டும். பஞ்ச இந்திரியம், 5 மயம், பாண்டவன்மார், மகாபாரதம், ராமன், தசரதன், விஸ்வாமித்திரன், விஸ்வத்திற்கு மித்ரன், விஸ்வம், சங்கு, விஸ்வன் என்பது உடலுக்குள் உங்கள் தொண்டையை குறித்தது. வாய்க்குள் வெள்ளை நிறம், பல் நிறம், சூரிய நிறம், உலகம் காட்டிய கண்ணன். கோசலை, கோ அறிவு, சலை பெண் சக்தி, இடது கண் தத்துவம். பஞ்சபூதம், 5 குதிரைகள். கிருஷ்ணன் தேரோட்டியாய் வருவது அர்ஜுனனுக்கு. சந்திரன், ஹரிச்சந்திரன் கதை. இடது கண் செயல். அநேக சொற்கள், வரிகள், குறிப்புகள், பட்டியல் கதைகள் திருமந்திரத்தில் வருகிறது. நான் இங்கு இப்படி கூறுவது அடுத்த நிழலை தீண்டாத்த சொந்த உடலில் யுத்தம் செய்வது. அர்த்தம்
இங்கு ஊ தா ஒலி யா 3 அக்னி நெற்றியும் வாயுக்குள் உணர்வு ஒலி. யுத்தம் என்பது அந்த யுத்தத்தில் எத்தனை அக்னி எழுத்து என்றால் யாயில் யூ வரும்போது ஊ இத்தா 3 அப்போ 2 தாயும் ஒரு ஊ ஒலி 3. யா என்பது நெற்றி. அப்போது வலது கண் இடது கண் பஞ்சேந்திரிய சக்திகள் அனைத்தும் அதற்கு அச்செயல் முடிய இம் என்னும் ஒலி மா வாய்க்குள் கேட்கும் ஒலி மா இம் வாய்க்குள் நின்று ஒலிப்பது. யுத்தம் யா என்பது நெற்றி. அப்போது நெற்றி தடத்தில் செய்யும் யுத்தம் சூரிய சூடு தாபதபசில் ஏற்றுவது. அப்படி யுத்தம் என்றது 3 எழுத்து அக்னி ஊ 2 தா சேர்த்து யா நெற்றி இம் வாய்க்குள் உணர்வு. அப்போது இதன் பொருள் நெற்றியில் அக்னிகலை சூடில் வாய்க்குள் காண்பது துப்பல் பதை மாற வேண்டும். அது சித்தர் பாடல்களில் இப்படி அது கூறுவது உண்டு. அடுத்தது இங்கு ஒவ்வொரு இது செயலும் கூறும்போது ஒரு வரிசையில் எழுத முடியாது, மனதில் நிறுத்தி கூற முடியாது. இப்படி இதற்கு முக்கியம் உங்கள் உடல். உலக செயல்படுவது பஞ்சபூத செயல் சூரிய சக்தி. உங்கள் உடலில் சப்தம் அது எழுத்து பேசுவது, அதன் ஒலி வெளியில் கேட்பது. ஒவ்வொரு எழுத்தும் நாடி நரம்பு செயலில் வெளிப்படுத்தும் அந்த ஒலி இயங்கும் பொருள் புரிய வேண்டும். என் உடலில் நடப்பது நான் புரிவது போல ஒவ்வொருவரில் இங்கு கூறும் எழுத்து ஒலி உங்களிலும் அந்நியரை தீண்டியா கூறுகிறது. நீங்கள் பேசும் ஒலி கிடையாது. அந்நியர் பேசும் ஒலியை கேட்கும் உங்கள் உடலின் மனசு உணர்ந்து சிந்தித்து சிந்தனையில் பதில் கூறுவது. அது 6 ஆதார எழுத்து உங்கள் உடலில். உயிர்மெய் சொல்லெழுத்து 4 வகையில் 51 எழுத்து. அது இன்று தமிழ் படிப்பு பள்ளிக்கூடம் கிடையாது. அந்த சொல் ஓலை எழுத்து காலத்தில் நடந்தது. அதன் செயலை இன்று தமிழ் பள்ளி எழுத்து படித்து அதன் செயலை கூறினால் என்ன புரியும்? இது தெரியும். 35 எழுத்து தமிழில் உண்டு என்பது 51 ஏன் இல்லை என்று கேட்கலாம். அதற்கு இப்போது இங்கு கூறியது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து சொல்லெழுத்து அலி எழுத்து. அலி அழிந்து போவது, சொல்லில் நிற்பது. அதற்கு காரணங்கள் அநேகம் உண்டு. பலம்பிரி எழுத்து தத்துவம் அநேக செயல்கள் உண்டு. அது புரிய வேண்டுமானால் இப்படி இங்கு கூறுவதை புரிந்து நீங்கள் படிக்கும் ஓலைச்சுவடிகள் 51 எழுத்து இன்று உள்ளவர்களுக்கு தெரியாது. தெரிந்து கூறுவது ஒருவன் அதை சத்தியம் நீங்களும் ஆனால் தெய்வம் எப்படி இன்று அநேகம் ஆனது. பலதும் நீங்கள் உண்பது உடலில் ஒன்றாகி செயல்பட சத்து மனசு. இப்போது புரியும். அறிவு உள்ளவர்க்கு பல வகையில் அவதார தெய்வங்கள் ஒன்றாகுவது எது என்று. இதுபோல பல அவதார தெய்வம் ஒரு தெய்வம் ஆன செயலில் உடலில் திருமூலர் சித்தர்களில் ஒருவர். அவர் கூறுவதும் சித்தர்கள் கூறுவது பலவிதம் செயல் ஒன்று. அது ஒரு ஆள் எழுதுவதை வேற ஒரு ஆள் எழுதாது. நீங்கள் இங்கு இருப்பீர்கள் அன்றைய காலம். நானோ வடக்கு இருப்பேன், வட தமிழ்நாட்டில்.
ஓலை எழுத்து காலம். அப்போது இப்போது புரியும் ஒரு ஆள் எழுதாத்ததன் குணம், வேறொரு ஆள் எழுதுவதன் காரணம். செயல்கள் என் செயலியில் நான் அதை எழுதுவேன். அதன் சத்து ஒன்றாக வேண்டும். அதற்குத்தான் அன்று எழுத்தாசான் பண்டிதன் என்று வருவது. இப்படி அநேக தத்துவங்கள் தெரிந்து கொள்ள இப்படிப்பட்ட வீடியோக்கள் கொஞ்சம் நீளமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது உங்கள் அறிவையும் இப்படி கூறுவதில் புரியும். 85 மறக்காமல் வைத்து கொள்ளுங்கள் உங்கள் நினைவில். 75 முதல் இனி கூறும் அநேகம் வரும். திருமந்திர செயலில் இங்கு கூறும் அர்த்தங்கள் அங்கே வரும். அப்போது இங்கு கூறும் அர்த்தங்கள் அங்கு வரும்போது அந்நிலையில் புரியும் உங்களுக்கு.